Hi friends, welcome to Demolisher channel. நம்ம இந்த வீடியோல Public Provident Fund பத்தி பார்க்க போறோம். இதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மூலமா வரியில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, அத பத்தி விவரமா இந்த வீடியோல பார்க்கலாம். எத்தனை வருடம் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், வருடம் நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம், சரி அப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனா கடைசி முதிர்வு தொகை எனக்கு எவ்வளவு கிடைக்கும், அண்ட் இன்னொன்னு இடையிலேயே என்னால கட்ட முடியல, நான் பாதியிலேயே நிறுத்தணும்னா இதை நம்மளால நிறுத்த முடியுமா, இல்லாட்டி நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுல இருந்து லோன் எடுக்க முடியுமா, இதுல எல்லாருமே எலிஜிபிளா, இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு எல்லாருமே எலிஜிபிளா, இந்த விஷயத்தை எல்லாம் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படிங்கறத நான் பிராக்டிகலா நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது ஜாயிண்ட் அக்கவுண்ட் எல்லாம் எலிஜிபிளே கிடையாது. ஜாயிண்ட் அக்கவுண்ட் HUF அக்கவுண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாது. இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி மனிதர் வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எலிஜிபிள். அவர் ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் வச்சிருக்க முடியும் PPFல. இன்னொரு அக்கவுண்ட் வைக்கணும் அப்படின்னா ஒரு மைனருக்கு, அதாவது எனக்கு வந்து என் பையன் இருக்கான், என் பையன் வந்து 18 வயசு பூர்த்தி அடையல, அவனுக்கு பதிலாக நான் PPF அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு தனியா ஒரு PPF அக்கௌண்ட் வச்சிருப்பேன், என்னோட பையனுக்கு தனியா நான் ஒரு கார்டியனா என் பையனுக்கு வந்து PPF அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எலிஜிபிலிட்டி. ஜாயிண்ட் அக்கௌண்ட், HUF அக்கௌண்ட், NRI அக்கௌண்ட், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த PPF அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்ததா டெபாசிட், எவ்வளவு நான் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்துக்கு மினிமம் 500 ரூபாய்னாச்சு டெபாசிட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50, அதாவது 50 ரூபாயோட மல்டிப்ளிகேஷன்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். வருடத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். முதல்லாம் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 12 தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. இப்போ அதை மாத்தி அமைச்சிட்டாங்க. வருடத்துக்கு எத்தனை தடவை வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மினிமம் 500 ரூபாய்னாச்சு பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணியிருக்கலாம். அடுத்தது எத்தனை வருட காலம் நான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சந்தேகம் இருக்கும். 15 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுல 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னா அது உங்கள் விருப்பம். க்ளோஸ் பண்றோம்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். 15ங்கிறத 20 மாத்தலாம், 20க்கு அப்புறம் 25, இந்த மாதிரி 5 பிளாக்கா நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். நான் ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இப்ப 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 2 வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படி எல்லாம் கிடையாது. 5 வருஷம் தான் உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். 15னா 20, 20க்கு அப்புறம் 25, இப்படிதான் உங்களால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரி, அதெல்லாம் சரிப்பா, இதுக்கு வட்டி எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வட்டி பார்த்துட்டீங்கன்னா குவார்டர்லி பேசிஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நிர்ணயம் பண்ணும். அதாவது குவார்டர்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி, அதாவது மார்க்கெட் ரேட் எல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வட்டியை வெளியிடும். அந்த வட்டியை வந்து நான் இத்தனை ஒரு கடைசி ஒரு 4 வருஷத்து வட்டியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப 2017-18 எல்லாம் பாத்தீங்கன்னா 7.6% இருந்தது. 2019-20 காலங்கள்ல 8%. இப்ப பாத்தீங்கன்னா 2021-22ல 7.1% இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலா. நீங்க கூகுள்லயே PPF இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலான்னு போட்டீங்கன்னா இதான் வரும். F = P × 1 + I ^ n - 1 / I வரும். சரி, இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது பிராக்டிகலா கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அண்ட் வட்டி பார்த்துட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏப்ரல்ல இருந்து, அதாவது 1st of ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் சொல்றோம்ல, அதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருக்கிற வட்டி, ஒரு வருட வட்டியை வந்து PPF அக்கவுண்ட்ல எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 31st மார்ச் தான் கிரெடிட் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இது வந்து EEE பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. EEEனா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸம்ப்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த பணம் முதலீடு பண்றீங்களோ அதுக்கு டாக்ஸ் கிடையாது. நீங்க முதலீடு பண்ண பணத்துல இருந்து வட்டி வருங்கல்ல, அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. சரி, முதலீடு பிளஸ் வட்டி இது ரெண்டையும் சேர்ந்து கடைசியா நீங்க முதிர்வு தொகை எடுப்பீங்கல்ல, அதுக்கும் டாக்ஸ் கிடையாது. சோ மூணுக்குமே டாக்ஸ் கிடையவே கிடையாது. அதனால தான் EEE பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடம் நீங்க IT ஃபைல் பண்ணும்போது அண்டர் 80C படி நீங்க PPFல எவ்வளவு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணீங்களோ அதை வந்து 80C படி உங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். அடுத்தது வித்ட்ரா பண்றத பத்தி பார்க்கலாம். நீங்க 6 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் PPFல முதலீடு பண்ணி 6 வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களால பணத்தை எடுக்க முடியும். அதுவுமே பாத்தீங்கன்னா 50%, நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்களோ PPFல அதுல 50% தான் 6 வருட முடிவு காலத்துல உங்களால
பணத்தை எடுக்க முடியும். அண்ட் 15 வருஷம் கழிச்சு முழு பணத்தை நீங்க 15 வருஷம் என்ன பணம் முதலீடு பண்ணீங்க, அதுக்கு வட்டி, இது எல்லாமே 15 வருஷம் முடிவுல எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் 100%. சரி, நம்ம முதலீடு பண்ணதுல இருந்து லோன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். 3வது வருடம், அதாவது முதலீடு பண்ணி 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது வருடத்துல இருந்து நீங்க லோன் வந்து PPF ல இருந்து எடுக்கலாம். 3வது வருடத்துல இருந்து 6வது வருடம் வரைக்கும் நீங்க வந்து லோன் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி. சரி, எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 25%. நீங்க எவ்வளவு முதலீடு பண்ணீங்களோ அதுல இருந்து 25% வந்து உங்களுக்கு லோனா தரப்படும். அதை 36 மாசத்துக்குள்ள வட்டியும் முதலுமா நம்ம திருப்பி செலுத்தணும். சரி, இதுக்கு எவ்வளவு வட்டி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PPF இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் 2%. அதாவது PPFக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுப்பாங்கல்ல, அதுல இருந்து 2% அதிகமா, அதாவது 7% PPFல கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு லோனுக்கு வந்து 9% வட்டி போடுவாங்க. இதுவே 36 மாசத்துல நீங்க செலுத்தாம இருந்தீங்கன்னா அதோட வட்டி விகிதம் இன்னும் 6% அதிகமாகும். அதாவது 9%ங்கிறது 15% மாறிடும். இதுதான் என்னோட PPF அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத சொல்லி தரேன். நான் 2020 ஜூலைல வந்து கணக்கு தொடங்கினேன். இதுல பாத்தீங்கன்னா முதல் வருட காலத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 2357 கிடைச்சிருக்குது. எப்போ 31st மார்ச் 2022ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல தான் உங்களுக்கு வட்டி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 31st மார்ச் 2022ல எனக்கு வட்டி வந்து 9847 ரூபா கிரெடிட் வந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். சரி, இந்த வட்டி எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படிங்கறத நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PPFல வருடம் 1,50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா முதிர்வு தொகை எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வருடத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1.5 லட்சம் தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 15 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், மினிமம் 15 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரசன்ட் ரேட் 7.1 அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு முதிர்வு தொகை 40,68,209 ரூபா வரும். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 18,18,000 கிடைக்குது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் எவ்வளோ, 22 லட்சம் தான் போட்டாங்க, 18 லட்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாவே கிடைக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம்னு வைங்க. நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணோம். இதுவே ஒரு 5 வருஷம் சேர்த்து போடுறோம், இன்னொரு 20 வருஷம் சேர்த்து போடுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் 30 லட்சம், இன்ட்ரெஸ்ட் வந்துட்டீங்கன்னா 36 லட்சம் வருது. மொத்தமா எவ்வளவு கிடைக்குது, 66,58,288 ரூபா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலியமா கிடைக்கும். அண்ட் இது ஒரு எக்ஸல். இந்த எக்ஸல்ல பாத்தீங்கன்னா மாசம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஏப்ரல் மாசம் 12,500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க, 1.5 லட்சம் ஆச்சு. சோ 1.5 லட்சத்துக்கு மேல உங்களால PPFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சோ 12,500 ரூபா அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது, 5,769 ரூபா. 1,55,000 ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு முதிர்வு தொகை வருது. சோ இது அப்படியே இங்க போடலாம். அடுத்த பினான்சியல் இயர்ல இது ஒரு முதலீடா இருக்கும். எதுங்க, 1,55,769 ரூபா வந்து இனிஷியல் அமௌண்டா இருக்கும். அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், 12,500 ரூபா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரும். அப்படி பண்றது மூலியமா நம்மளுக்கு 3,22,000 கிடைக்கும். அந்த வருடத்துக்கு வட்டி எவ்வளோ, 16,828 ரூபா கிடைக்கும். அண்ட் இதுல டெபாசிட் ஆன் பிஃபோர் 5th போட்டிருக்கோம்லங்க, இது எதுக்காக அப்படின்னா நீங்க PPFல முதலீடு பண்றீங்கன்னா 5ஆம் தேதிக்கு, ஒரு மாதத்துல 5ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க வந்து முதலீடு பண்ணிடணும். இது ஏன் அப்படி சொல்றேன்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா ஆஃப்டர் 5th அந்த மாசத்துக்கான வட்டி உங்களுக்கு கிடைக்காது. அதாவது 12,500 ரூபாய் நீங்க முதலீடு பண்ணிருக்கீங்க ஏப்ரல் மாசம், ஆனா ஏப்ரல் 15ஆம் தேதி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வட்டி கால்குலேட் பண்ணும், மாதம் வட்டி கால்குலேட் பண்ணும். அப்ப பண்ணும்போது என்ன பண்ணும்னா அது மினிமமான அமௌண்ட் அந்த மாசத்துல என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். அதாவது 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாச கடைசிக்குள்ள எது மினிமமா இருக்கு, எது ரொம்ப கம்மியான அமௌண்டா இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். இப்போ 5ஆம் தேதி வந்து என்னோட அக்கௌண்ட்ல 0 இருக்கு, நான் முதலீடு பண்ணது வந்து ஏப்ரல் 15 தான் 12,500 ரூபாய் நான் முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வட்டி கால்குலேட் பண்ணும்போது 0 தான் எடுத்து. அதனால நீங்க எப்பவுமே முதலீடு பண்ணும்போது 5ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணிடணும். 12,500 முதலீடு பண்ணாம உங்ககிட்ட லம்சமா ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வைங்க, 1.5 லட்சம் இருக்கு அப்படின்னா ஏப்ரல் மாசம் முதல் வாரமே 5ஆம் தேதிக்கு முன்னாடியே போட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த 40 லட்சம் வட்டிங்கிறது கிடைக்கும். அதாவது 40 லட்சம் முதிர்வு தொகைங்கிறது கிடைக்கும். வட்டி மட்டுமே 18 லட்சம் சொல்லியிருந்தேன்லங்க. வருஷம் 1.5 லட்சம் நீங்க போடுறீங்க அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 22 லட்சம் முதலீடு பண்ணியிருப்பீங்க, 18 லட்சம் வட்டியா கிடைச்சிருக்கும். மொத்தமா ஒரு 40 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் 1.5 லட்சம் போட்டிருக்கேன். ஸோ இதையவே தான் கன்டினியூ பண்றேன். இது முதல் வருஷம், இப்போ 2வது வருஷம், 3வது வருஷம், 14, 15.
ஸோ 15 வருஷத்தில் ஏப்ரல் மாதம் மட்டும் 5ஆம் தேதிக்கு முன்னாடி மட்டும் 1.5 லட்சம் போட்டே இருந்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 40,68,209 ரூபா கிடைக்கும். எக்ஸல் ஃபைலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ என்னோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வரலாம். இந்த 2357 இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1000 1000 1000 500 1,24,000 500 500 500 இதெல்லாம் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் நான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 2020-21 நான் ஏப்ரல் மாதம் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஜூலையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். 2000 ரூபா முதலீடு பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவுமே 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ 5ஆம் தேதிக்கு அப்புறம் நான் முதலீடு பண்ணதுனால ஜூலை மாதம் எனக்கு வட்டி கிடையவே கிடையாது. இந்த 2000க்கு வட்டி கிடையவே கிடையாது. ஸோ அடுத்த மாதம் தான் எடுத்துக்கும். அடுத்த மாதம் இந்த 2000 எடுத்துக்கும். அடுத்த மாதத்தை இந்த 2000 எடுத்துட்டு இதுக்கான வட்டியை கால்குலேட் பண்ணும் 12 ரூபா. ஸோ ஆகஸ்ட் மாதம் நான் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. செப்டம்பர் அக்டோபர் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. நவம்பரில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நவம்பரில் நான் எவ்வளோ 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் 1000 ரூபா 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1000 ரூபாயை வட்டிக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்காது, இந்த 2000 தான் எடுத்துக்கும். ஸோ இந்த 1000 ரூபா வட்டி வந்து எனக்கு நவம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே 12 ரூபா தான். ஸோ அடுத்த மாதம் தான் எடுத்துக்கும் இந்த 1000 ரூபாயை. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் டிசம்பரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 5ஆம் தேதிக்கு முன்னாடியே ஒரு 500 ரூபா போட்டேன். அண்டு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு டிசம்பர் 16ன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி தேதியில் 1,24,500 ரூபா நான் போட்டிருக்கேன். அது எப்போ 5ஆம் தேதிக்கு அப்புறம். இப்போ என்ன எடுத்துக்கும், போன மாதத்து 1000 ரூபாயும் எடுத்துக்கும், 2000 ரூபா ப்ளஸ் 1000 ப்ளஸ் இந்த 500 எடுத்துக்கும். மொத்தமாக இந்த 3 எடுத்துக்கும். 2000 ரூபா ப்ளஸ் 1000 ப்ளஸ் 500 3500 ரூபா எடுத்து இந்த 3500க்கான வட்டியை கால்குலேட் பண்ணோம். 20 ரூபா ஆச்சு. பட் ஆனால் டிசம்பர் மாதம் 1,24,500 ரூபா நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து வட்டி கால்குலேட் பண்ணவே பண்ணாது. அடுத்த மாதம் தான் கால்குலேட் பண்ணும். ஏன்னா நான் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால. உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஸோ அடுத்த மாதம் தான் இது கூட இதை ஆட் பண்ணிக்கும். இதை ஆட் பண்ணி 1,28,500 ரூபா எடுத்துக்கும். அண்ட் இதுவும் பிஃபோர் 5th நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 5ஆம் தேதிக்கு முன்னாடி 500 ரூபா போட்டிருக்கேன். ஸோ அது எது அமௌண்ட் எடுத்துக்கும், 3500 எடுத்துக்கும், ப்ளஸ் 1,24,500 எடுத்துக்கும், 500 எடுத்துக்கும். இந்த 3 ஆட் பண்ண என்ன வரும், 1,28,500. ஸோ இதுக்கு வட்டி கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணால் 760 ரூபா இந்த வட்டி. அதே மாதிரி அடுத்த மாதம் 500, அதுக்கு அடுத்த மாதம் 500 இப்படி போட்டிருக்கேன். இது வந்து 5ஆம் தேதிக்கு முன்னாடியே. ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு வட்டி கால்குலேட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,357 ரூபா கிடைக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் இதை மட்டுமே இந்த 1,24,500 ரூபாயை நான் 5ஆம் தேதிக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன்னா எனக்கு இங்கேயே ஒரு 700 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அதாவது 740 ரூபா என்னமோ கிடைச்சிருக்கும். 740 ரூபா நான் அதே மாதம் தான் போட்டேன். 5ஆம் தேதிக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன்னா 740 ரூபா எனக்கு லாபம். ஓகேங்களா? இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே 12 ரூபி கிரெடிட் ஆயிருக்கு 2000க்கு. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஈஸியஸ்ட் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு 2000, இதுதான் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட், இன்டூ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோங்க, 7.10 டிவைடட் பை இது வந்து 12 மந்த்ஸ்க்கு. 12 மந்த்ஸுங்கிறனால டிவைட் பை 12 அண்ட் அகைன் டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை 100 போடுங்க. ஏன் 100 போடணும், இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறனால டிவைடட் பை 100 இப்படி போட்டால் 11.8 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 12. ஸோ அந்த 12 இங்கே கிரெடிட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம். ஸோ இது 760 ருபீஸ் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஈக்குவல் டு இது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 128,500. இது பிரின்சிபல் அமௌண்ட் 128,500 அகைன் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 7.10 அண்ட் அகைன் டிவைடட் பை 12 அகைன் டிவைடட் பை 100 இப்படி பண்ணால் 760 ஆச்சு. ஓகேங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 31st மார்ச் அப்போ தான் இந்த வட்டியை வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த பிபிஎஃப்ல வட்டி ப்ளஸ் முதலீடு எவ்வளவோ அதை வந்து எடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு முதலீடாக போடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கால்குலேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சந்தேகம் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணலாம், சில ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. ஒரு ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பணம் விட்ரா பண்ணணும் அப்படின்னாலாம் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்க, 6 வருஷம் கழிச்சு பணம் விட்ரா பண்ணலாம். அதுக்கு வந்து
ஃபார்ம் பி, ஃபார்ம் சி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்ஷியலாக பணம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ஒரு பொதுத்துறை வங்கிக்கு வந்து உங்களால் அந்த அக்கௌண்ட்டையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்டு இன்னொரு சந்தேகம் வரும் எல்லாத்துக்குமே, நான் பணம் கட்டாமல் விட்டுட்டேன்னா இந்த அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது. அது ஒன்றும் இல்லை, டிஸ்கண்டினியூ ஆயிரும். ஆனால் அந்த அமௌண்ட் நீங்கள் என்ன முதலீடு பண்ணீங்களோ அதுக்கான வட்டி வந்து கால்குலேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும், மறுபடியும் நான் பணம் கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த வருஷம் நீங்கள் பணம் கட்டலையோ, அதாவது மினிமம் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க, அதை எத்தனை வருஷத்துக்கு கட்டலையோ அதையும் சேர்த்து நீங்கள் கட்டி நீங்கள் மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டவுட் டெமாலிஷர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.